அனைவருக்கும் வணக்கம். உன்னை உதாசீனப்படுத்தும் உறவுகளை எதிரிகளாக நினைக்காதே. ஏனென்றால் உன்னை உன் வாழ்வில் உயர்த்தி காட்டும் வழிகாட்டிகளே அவர்கள்தான் என்று நினைத்துப்பாரு. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பினை தொடரும். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா மெட்ரோ ரயில் சேவை. மெட்ரோ ரயில் சேவை எதற்காக தொடங்கப்பட்டது? ஏற்கனவே ரயில் தடங்கள், ரயில் போக்குவரத்து இருக்கிறப்ப மெட்ரோ ரயில் சேவை திட்டம் தொடங்கப்பட்டதன் பின்னணி என்ன என்று பார்த்தால், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் மேலும் சாலையை விரிவுபடுத்தவோ புதிதாக உருவாக்கவோ முடியாத சூழ்நிலையில் தூண்கள் அமைத்து தூண்கள் மேல் பாலத்தில் ரயிலை இயக்குவதற்கும், நிலத்திற்கடியில் சுரங்கப்பாதை அமைத்து நிலத்திற்கடியிலும் சுரங்கப்பாதைகளாகவும் நீருக்கடியிலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போக்குவரத்து முறையே இந்த மெட்ரோ ரயில் சேவை. இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தா 1984ஆம் ஆண்டு கொல்கத்தாவில். இதுவே உலகில் முதலில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது 1863 லண்டன் நகரில் தொடங்கப்பட்டது. இது சுரங்கப்பாதையில் இயக்கப்பட்ட ஒரு முதல் மெட்ரோ ரயில் சேவையாகும். மின்சாரத்தால் இயக்கப்பட்டது. சரிங்களா? அதே போல் உலகில் இதுவரை மொத்தம் 56 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை 56 நாடுகளில் மெட்ரோ ரயில் சேவை நடைமுறை உள்ளது. இதில் அதிகமாக சீனாவில் தான் உள்ளது. சரிங்களா? அதே போல் நமது இந்திய மெட்ரோ ரயில் சேவையின் தலைமையிடம் உள்ள இடம் கொல்கத்தா. தென்னிந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட நகரம் பெங்களூர். நம்ம சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தா, கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று தொடங்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்தியாவில் தற்போது மொத்தமாக 21 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த மெட்ரோ ரயில் சேவையின் முதல் பெண் ஓட்டுநர் யாருன்னு பார்த்தா ஜெயஸ்ரீ பிரீத்தி என்பதுதான் முதல் பெண் ஓட்டுநர் இருக்காங்க மெட்ரோ ரயிலில். அதே போல் மெட்ரோ ரயில் சேவையில் திறந்து விளங்குகின்ற 3 நாடுகள் எதுன்னு பார்த்தா சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகள் தான் மெட்ரோ ரயில் சேவை உலக அளவில் திறந்து விளங்குகிறது. அதே போல் ஓட்டுநரே இல்லாத மெட்ரோ ரயில் சேவையும் நம்ம இந்தியாவில் நடைமுறை உள்ளது. அந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை எந்த நகரத்தில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் வேறு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.